ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது என்னோட மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஆயிலை சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசியை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக 4-5 வரமிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே 10லிருந்து 15 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 வெந்தயம், 2லிருந்து 3 லவங்கம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் துருவி வச்சிருக்கிற தேங்காவை சேர்க்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காவில் 1/2 மூடி தேங்காவை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் கொஞ்சம் கம்மியாக போதும்னா சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு தேங்காவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் ஆயிலை சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே ஒரு பிரிஞ்சியில் கொஞ்சமாக கல்பாசியை சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். ஒரு பெரிய பழுத்து தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு இல்லைன்னா கசகசா இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும்னா ஒரு விசில் அதிகமாக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை மேலாப்பில் மூடி நல்லா கொதிக்க வச்சு அதோடைய பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை இலைகளையும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.